தலையா தலாவான்னு தெரியல, நான் தலைன்னு சொன்ன தலா. ஸோ அந்த டைட்டில்ல வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சென்னையில தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட விட்டுட்டு நிறைய மலையாளத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்க வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், ஸோ நீங்க எல்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இங்க நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல, அவங்க கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க நிறைய வந்துட்டு கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுறது தான் எனக்கு கொஞ்சம் இங்க மனசு வருத்தமா இருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் முந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகரா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல. பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்க நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்க சினிமால படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில வேணா படிக்கலாம். ஆனா சினிமாவை பிளான் பியா வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதுல மட்டும் தெளிவா இருங்க. அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ராதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் கம். ஃபர்ஸ்ட் என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்க விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப் முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுமுதா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நடிக்கிறவங்க, என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கு தமிழ். ஸோ நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோட லைஃப்பில். ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே இப்போ இருக்கிற நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ கியூட்டா அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு.
ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், ஸோ நீங்கெல்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க நிறைய வந்துட்டு கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுறது தான் எனக்கு கொஞ்சம் இங்க மனசு வருத்தமா இருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்க, எங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னோட ஆல் டைம் ஃபேவரட் விஜய் சந்திரசேகர் மேம் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது, பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் தானேன்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும், ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைய. இப்போ நான் வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல. ஆடியோ லான்ச் நல்ல டென்ஷன்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்ட் அதனால எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்து காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்ட் அது ஒன்று. அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அதான் மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் விழுந்துட்டேன். இது என்னோட பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்துல இருந்தா அது நல்லா இருக்கும்ட்டு நம்மளை நம்பி கேட்கறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாம கண்டிப்பா வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பா ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, படத்தை என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த யாடி நீ மோகினில வர மாதிரி யாருக்கு எப்படியோ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மாம், பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். எப்போதுமே இவங்களை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். வனிதா விஜயகுமார் மேம் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸும் கூட. நிறைய திரைப்படங்கள் இப்ப அவங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி உங்களை கூப்பிடுறேன். ஒன்றும் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடத்தை மீட் பண்ணேன். ஆமாம், ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில்.
கூப்பிடணும் ஆசை இருந்தது. ஆனால் என்ன மேடம் ஏதாவது திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன். சொன்னேன், சரி ஓகே அப்படின்னாங்க. நேற்று நைட்டு வந்து 11 மணி நான் மேடத்துக்கு நான் மெசேஜ் போடும்போது, சொல்லுங்கள் பிரேமா அப்படின்னாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கேன், மெசேஜ் போடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன். இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 10:30 மணிக்கு மேடம் அப்படின்னு. ஓகே, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள், ஐ டென்ட் see you. வணக்கம், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா, ஒரு டைரக்டரா ஆக்டரா பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பத்தி நான் சொல்றேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனா மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்துல சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்துல நோ ஐ மீன் தட் இஸ் த ஜேர்னி. ராகினிக்கும் அதான் சொல்றேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமால நடக்காது. டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்கிரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளவு வேலை பார்க்கறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்துல மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டை எல்லாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல. He has seen I've been a very protective sister towards Preeta and everything, but அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய I mean like more or less same age group தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு டைரக்டரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன நம்ம ரொம்ப நாளா சந்திக்கல. ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரியல, நான் தலைன்னு சொன்ன தலா. ஸோ அந்த டைட்டில்ல வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராவோ இல்ல ப்ரொடியூசராவோ இல்ல டெக்னீஷியனாவோ நான் பார்க்கல. ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பத்தி பாஸ்ட பத்தி இங்க பேசினேன். ஸோ கண்டிப்பா வந்து அதுல வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கு அந்த படத்துல. நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதுல வந்து பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்சஸ் வந்து பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்றாங்கன்றதை நான் இப்பதான் பார்த்தேன். இங்க பேசுறதுக்கும் படத்துல பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் முந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி
அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகரா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல. பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்க நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்க சினிமால படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில வேணா படிக்கலாம். ஆனா சினிமாவை பிளான் பியா வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதுல மட்டும் தெளிவா இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினைச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பா மக்கள் கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்க தப்பா கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனா கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்றோம். பெரிய படங்களுக்கு வந்து போற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கு, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்கு. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்க எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸ்ல வருதான்றது இல்ல. அது ஏன்? இங்க வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனா நீங்க எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டரா நான் கேட்கிறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள் கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஒரு விஷயம் பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்தூரி சாரும் செல்வமணி சாரும் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எனக்கு வந்து கஸ்தூரி சாருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்தது நீங்கள் தான், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் தான் சார் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர், அதாவது வைதகி காத்திருந்தால் ரேவதி மேம் கேரக்டர் மாதிரி ஒயிட் சாரி விடோ கேரக்டர்ல எனக்கு வந்து போட்டோ ஷூட் வந்து லைலா காலேஜ்ல எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி கஸ்தூராஜா சார் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு எனக்கு வந்து போட்டோ ஷூட் எடுத்தாரு. ஆக்சுவலா அது என்னன்னு தெரியல, அப்பவே ஒரு மேக்கப் மேன் சொன்னாரு, அம்மா எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்குமா இந்த மாதிரி கெட்டப்ல பார்க்க அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னு தெரியல, நம்ம பல்லபடியாவிலே போயிடுச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சுந்தரா டிராவல்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சார் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, உங்களை பார்க்குற வாய்ப்பும் கிடைக்கல. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவருடைய படங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலா எனக்கு அந்த வில்லேஜ் டைப் ஆஃப் ஸ்டைல் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. பட் சார் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ண முடியாமலே போயிட்டீங்க. ஸோ ஐ மிஸ் ஹிம். ஆக்சுவலா கஸ்தூராஜா சார் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வரணும், அவர் மாதிரி அந்த ஸ்டைல்ல படங்கள் இப்ப பண்ணணும்னு எனக்கு நிறைய வரும், அந்த மாதிரி திரும்ப படங்கள். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் திஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ சார்.